அதனாலேயே தமிழர் தமிழ்நாடுன்னு சொன்னாலே இங்க பல பேருக்கு காண்டு. என்னடா இது, இவங்க அது என்ன தமிழ்நாடு, இவங்களுக்கு மட்டும் ஒரு தனித்துவமான அடையாளம் எதிர்க்குன்னு சொல்லி இங்க இருக்கிற பல்வேறு மதவாத சக்திகள் சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய சதியை பண்ணாங்க. அது எல்லாமே முறியடிச்சு இங்க இருக்கிற திராவிட இயக்கங்கள் இவ்வளவு நாளாவே தமிழை தூக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே இதுக்கப்புறம் கேள்விக்குறி ஆகுமோ அப்படின்ற ஒரு அச்சம் விஜய் பதவியேற்ற முதல் நாளில நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க, அபாண்டமா முதல் நாளே இப்படி தூக்கி போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து விஜயோட பதவியேற்பு விழாவில் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. முதல் இடத்துல வந்தே மாதரமோ, 2வது இடத்துல ஜனகணமன தேசிய கீதமோ, 3வது இடத்துல தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. இதை ஏன் ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை பொறுத்தவரையுமே முதல்ல எந்த ஒரு அரசு விழா நடந்தாலுமே முதல்ல ஒழிக்கப்படுவது தமிழ் தாய் வாழ்த்து தான். இதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் கையில மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க திராவிட இயக்கங்கள். இங்க எந்த ஒரு அரசு விழா நடந்தாலுமே நாங்க முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம்னு சொல்லி ஸ்டாண்டா நின்னது திமுக அரசு. இப்போ ஆளுநராக இருந்த RN ரவி இதுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டையே போட்டாரு. அது என்ன, நீங்க நான் ஆளுநரா வந்து இருக்கிறேன், நீங்க எப்ப பார்த்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடி போடுறீங்களே, அதெல்லாம் போடக்கூடாது, நீங்க வந்து தேசிய கீதத்தை தான் போடணும்னு சொல்லி அவர் ஒத்த கால நின்னாரு. அதெல்லாம் முடியாது, எங்களோட தாய்மொழிக்கு தான் நாங்க தனித்துவம் கொடுப்போம், அதுக்கு தான் முதன்மைன்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிக்க விட்ட ஒரு மண் தான் இந்த தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு மண்ணில் புதிதாக ஆட்சி ஏற்றிருக்கக்கூடிய CM விஜய் அவர்களோட பதவியேற்பு விழால தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்குதுன்றது தமிழர்களிடையே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திருக்கு. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தே மாதரம் முதல்ல ஒழிக்கப்படுதுன்னு பார்த்தோன்னா, வந்தே மாதத்துல இஸ்லாமிய வெறுப்பு இருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா, எதிர்ப்பை தெரிவிச்சது யாருன்னு பார்த்தோன்னா, உங்க பக்கத்துல இருக்கிற ராகுல் காந்தி. அவர் தான் ஒரு 6 மாசம் முன்னாடி வரையுமே அமித்ஷா பார்த்து இந்த வந்தே மாதத்தை ஒழிக்கக்கூடாது, இதுல வந்து இஸ்லாமிய வெறுப்பு இருக்குன்னு சொல்லி பேசினவரு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் கூட கூட்டணி போட்டதுக்கு அப்புறமா வந்தே மாதர பாடல் ஒழிக்கப்படும் போது அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு மண்ணை பொறுத்தவரையுமே, திராவிட இயக்கங்களை பொறுத்தவரையுமே வந்தே மாதரம்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே ஒழிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டாண்டாக நின்ன ஒரு இயக்கம், ஸ்டாண்டாக நின்ன ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலேயே வந்தே மாதரத்தை முதல்ல ஒழிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துக்கு தமிழ்நாட்டோட தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்கதை பார்த்துட்டு இருக்காரு விஜய். இதை சொன்னதை நீங்க கேட்கலாம், அப்ப விஜய் வந்து அவர் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபரா, அவர் இந்தியர் கிடையாதா, அவர் தமிழர் கிடையாதா, அவர் என்ன ஒரு தீவிரவாதியா, இல்ல அவர் என்ன பிராமணரான்னு சொல்லி கேட்கலாம். விஜய் அப்படிப்பட்ட ஒரு நபரா அதுல நமக்கு தெரியாது, அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா ஒதுக்குனாரான்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு உண்மையாகவே உணர்வு ரீதியாகவே நான் ஒரு தமிழன், எனக்கு தமிழ் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், தமிழ்நாடுக்கு ஒரு தனித்துவம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு நபராக விஜய் இருக்கிறாரா, அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாவே இருக்கு. ஏன்னா வருங்காலத்துல தமிழை சிதைக்கக்கூடிய பல்வேறு வேலைகளை பாஜக முன்னெடுக்கும், அப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும். அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தனா முதல் கையெழுத்து நீ PMC திட்டத்தில் கையெழுத்து போடு, அதன்படி பார்த்தனா இந்த 3வது 5வது 8வது படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நான் ஹிந்தி மொழியை திணிப்பேன், நான் பப்ளிக்கை கொண்டு வருவேன், நீ சைன் போடுன்றாங்க. இந்த திட்டத்துக்கு விஜய் என்ன பண்ண போறான்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம் இல்ல. இந்த பதவியேற்பு விழால பல்வேறு அமைச்சர்கள்லாம் வந்து அவங்க பதவி ஏற்றாங்க. அப்ப நம்ம பார்த்தோம்னா வெங்கட்ரமணனுக்கு வந்து பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க ஏன் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அவரும் ஒரு அமைச்சர் தானே, அவரும் ஒரு தமிழர் தானே நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா வெங்கட்ரமணன் வந்து அவர் அந்த சமுதாயத்துல பிறந்துட்டாருன்றதுக்காக யாரும் வந்து அவர் எதிர்க்கல. அவர் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை கையில் எடுக்கிறாருன்றதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இப்போ நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா, தாவேக்கு ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல எங்கேயுமே பிராமண எதிர்ப்புன்றது இருக்கவே இருக்காது, பிராமண எதிர்ப்பு ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிராமணத்தை வந்து தமிழ்நாடு எதிர்க்கல, பிராமணர்களை தமிழ்நாடு எதிர்க்கல, பிராமணியத்தை தான் தமிழ்நாடு எதிர்க்குது. எது பிராமணம் சொல்றீங்க நீங்க, எதை ஒழிக்கப்படும் சொல்றீங்க? அப்படி நீங்க சொல்ற மாதிரி இதுவரையும் தமிழ்நாடு எதை ஒழிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் கோவிலோட கருவறைக்குள்ள போகணும்னு சொல்றீங்க, நாங்க மட்டும் தான் ஹையர் ஸ்டடீஸ்ல இருக்கணும்னு சொல்றீங்க, பிராமணர்கள் மட்டும் தான் இங்க அறிவாளிகள்னு சொல்றீங்க, பிராமணர்கள் மட்டும் தான் இங்க உயர்ந்த சாதி, உயர்ந்த மனிதர்கள், தெய்வத்துக்கு இணையானவர்கள் சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது, இங்க அனைவருமே சமந்தா, உங்களுக்கு இணையவர்கள் தான் எல்லாருமே சொல்லி அதெல்லாம் ஒழிச்சு கட்டி எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து இங்க ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டினது இதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொன்ன ஒரு நபர் தான் வெங்கட்ரமணன் அவர்கள். அவரை கூட்டிட்டு வந்து நீங்க பள்ளி கல்வித்துறை உட்கார வச்சிருக்கீங்கன்னா,
நாளைக்கே பிஎம்சி திட்டம் கொண்டு வரும்போது வெங்கட்ரமணன் என்ன பண்ணுவாரு, கையெழுத்து போட தான் பார்ப்பாரு. ஏன்னா அவர் அந்த சமுதாயத்துல இருந்து வந்தது மட்டும் இல்லாம அதே சித்தாந்தத்தை கொண்ட ஒரு நபராக இருக்கிறாரு. சோ மறுபடியும் நூல் வந்து ஒரு பூணல் கிட்டேயே போதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா, தெரிஞ்சே போறாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஜய்க்கு தெரியும். ஏன்னா அவர் சோசியல் மீடியா உட்பட எல்லாமே ரெகுலரா வாட்ச் பண்றாரு. சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட ஒரு பிரச்சாரத்திலயோ மேடைகளோ பதில் சொல்றாரு. சோ இந்த விமர்சனத்தை விஜய் நல்லாவே பார்த்திருப்பாரு, பார்த்துட்டும் அமைதியா இருக்காரு. ஏன்னா மாற்றம் நீங்க சொல்றீங்கல்ல, இது மாதிரியான மாற்றங்களை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பெரியார் கொள்கையை பேசுறீங்க, ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் பெரியார் ஒழிப்பேன்னு சொல்றாரு. அந்த அவரை நீங்க கூட்டிட்டு வந்து பள்ளி கல்வித்துறை கொடுக்குறீங்க. இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தாவேக்காலே பெண் அமைச்சர்களே இல்ல. ஒரு பொண்ணு யாரு இருக்கான்னு பார்த்தோன்னா கீர்த்தனா எம்எல்ஏ அவங்க இருக்கிறாங்க. சரி, அவங்களாவது எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கான்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து இங்க பிராமண ஆதிக்கத்தை நிலைநாட்ட பாக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்திய வந்து திணிக்க பாக்குறாங்க. இவங்களும் ஒரு நேஷனல் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும் போது ஹிந்தியில பேசுறாங்க. சரி, நீங்க எதுக்கு ஹிந்தியில பேசுறீங்கன்னு கேட்டா, நான் ஹிந்தியில பேசினா மட்டும் தான் உலகம் முழுவதும் இதை நான் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்றாங்க. ஹிந்தியில பேசினா உலகம் முழுக்க கொண்டு போகணும்னா அப்ப ஹிந்தியை நீங்க உலக அளவிலான ஒரு மொழியா பாக்குறீங்களா? நீங்க இங்கிலீஷ்ல பேச விட நாங்க ஒத்துருப்போம். இங்க இருக்கிற எல்லா தமிழர்களும் தமிழக தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நான் ஹிந்தியில பேச மாட்டேன், நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு சொல்லி அடம் பிடிச்சு பேசுவாங்க இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து. நீங்க என்ன பண்றீங்க, ஆட்சி வரதுக்கு முன்னாடி இங்க இந்திய திணிக்க பாக்குறீங்க. சோ இங்க ஒரு சைடு பார்த்தோம்னா இந்தி திணிப்புக்கு ஒரு ஆள் உள்ள இருக்கிறாங்க. இப்ப சனாதன எதிர்ப்பை சனாதன ஆதிக்கத்தை கொண்டு வரதுக்காக உள்ள ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப முதல்லயே மொழி அளிக்கிறதுக்கான வேலை முதல் பதவியேற்பு விழாலே நடந்திருக்கு. விஜய் கூட பதவி ஏற்கும் போது சில அவரோட உறுதிமொழிகள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆண்டவன் மீது ஆணைன்னு சொல்றாரு. இதுவரையுமே எல்லா தலைவர்களும் உளமாற உறுதி அளிக்கிறேன்னு தான் பேசுறாங்க தவிர இவர் ஆண்டவன் மீது ஆணைன்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா பார்த்தோன்னா அந்த பிஜேபியோட கொள்கைகள், பிஜேபியோட சித்தாந்தம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லலாம், என்னங்க அப்பட்டமா பேசுறீங்களே நீங்க சொல்லலாம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் மூவ். உடனே வந்து பிஜேபி மிகப்பெரிய ஒரு மூவ்லாம் எடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சுதான் அவங்க சலிச்சு விடுவாங்க. அதனால முதல் படியாகவே அவங்க தமிழ் தாய் வார்த்தையை அடிச்சிருக்காங்கன்றதை பார்த்து தமிழர்கள் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. சரி, எல்லா தமிழர்களும் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு புரிதல் இருக்காது. இங்க மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, மாநில உரிமை பத்தின அந்த புரிதல்லாம் இருக்காது. நிறைய பேர் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, விஜய் எனக்கு இதை செய்வார், விஜய் எனக்கு இந்த வாக்குறுதியில கொடுத்துருக்காரு, 6 மாசம் சிலிண்டர் கொடுத்துருக்காரு, அதை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அடுத்ததான் வந்து உரிமை தொகை தரேன்னு சொல்லியிருக்காரு 2500 ரூபாய், அடுத்ததான் அந்த விடியல் பயணம் ஏசிலாம் போலான்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு மட்டுமே நிறைய பெண்கள் ஓட்டு போட்டிருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா வாக்குறுதியிலும் மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்யறாரு. முதல் கையெழுத்து விஜய் எதுக்கு போட போறாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதுக்கு கையெழுத்து போட்டிருக்காருன்னா இலவச மின்சாரம் அந்த திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போது அவர் முதல்ல போட்ட கையெழுத்து எதுக்குன்னா மகளிர் உரிமை தொகைக்கும் மகளிர் விடியல் பயனுக்கும் தான் அந்த கையெழுத்தே போட்டார். இவர் எதுக்கு போறாரு, இலவச மின்சாரம். ஸோ இதுல என்னங்க மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்துச்சு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல விஜய் என்ன சொன்னாரு, அனைத்து குடும்பங்களுக்கும் நான் என்ன பண்ண போறேன், 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசமாக தர போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா 500 யூனிட்டுக்குள்ள யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் இந்த 200 யூனிட் தரேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் இதை முன்னாடியே சொல்ல வேண்டியது. ஆனால் இப்போயே அதை வந்து மக்களை ஏமாற்ற விதமாக தானே இருக்குது. அப்போ 501 யூனிட் யாராவது ஒரு மக்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த 200 யூனிட் ஃப்ரீன்றது போய் சேராது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா நாம ஒன்றும் இதை ஆதரிக்கல. எல்லாருக்குமே 100 யூனிட் 200 யூனிட் நீங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுங்க நாங்கள் சொல்லலை. இதுதான் திராவிட இயக்கங்களும் முன்னாடிலேருந்தே பண்ணாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தகுதி அடிப்படையில் பிரித்து கொடுக்கும் போது விஜய் அவர்களும் விஜய் கட்சி சேர்ந்தவர்களும் தான் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுதான் நீங்க தகுதி பார்த்து தரீங்க, முதல்ல தரேன்னு சொன்னீங்க, அப்புறம் தகுதி பார்த்து தரீங்களேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சது அவங்க தான். ஸோ இப்போ அவங்க அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இலவசம்ன்றது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு அது இலவசம் கிடையாது, இல்லாதவங்களுக்கும். ஸோ இந்த எக்கனாமிக்ல எங்க அதிகமா இருக்கோ மக்கள் வரி பணத்தில் வாங்கிட்டு இல்லாத பகுதிகளுக்கும் அது போய் சேரணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு வளரணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இலவசத்து மூலமா கொண்டு போறாங்க. அதையே ஓசின்னு கேலி செஞ்சுட்டு ஒன்னா திமுக பார்த்து காப்பி அடிச்சுட்டு வந்த ஒரு இது வேலையை தான் வந்து விஜய் அவர்கள் பார்த்திருக்காங்க. வாக்குறுதியில மோசடி. அடுத்ததா இதுக்கே இப்படி பண்ணிட்டாருன்னா 6 சிலிண்டர் இந்த 2500 ரூபாய் தரேன்னு சொன்னார்ல, அதுக்கு ஒரு காரணத்தை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தற்போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய அந்த நிதிநிலை நெருக்கடியில விஜயால இவ்வளோலாம் தர முடியாது, இவ்வளோ இலவசத்தெல்லாம் வாரி தர முடியாது. இதுக்கு என்ன காரணம் விஜய் சொல்ல போறாருன்னா, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாரு. இது மாதிரி திமுக ஆட்சியில இவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்களால இவ்வளோலாம் தர முடியாது, எனக்கு கால அவகாசம் கொடுங்க, அடுத்த 5 வருஷம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி விஜய் பேசுவார்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோல தான் பேசணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் அதே தான் சொல்றாரு. திமுக வந்து கஜானா காலியா இருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க இவ்வளோ கடனை 10 லட்சம் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க,
அதனால எனக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸ்டாலினை பொறுத்த வரையுமே அவர் கிளீனாக சொல்லிட்டாரு, 6 மாத காலத்துக்கு உங்களுக்கு நான் எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டேன், நீங்கள் ஆட்சி அமைக்கலாம், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவரையே சீண்டிருக்காரு விஜய். ஸோ இந்த காலியான கஜனான்னு சொன்னார்ல, அதுக்கு ஸ்டாலின் தரப்புலேருந்து மிகப்பெரிய ஒரு பதிலடி வந்திருக்கு. முதல் நாள்லேயே கஜனா காலின்னு சொல்லாதீங்க, பணம் இல்லாமலாம் இல்லை, மனசு இருந்தால் போதும், அது ஆட்சி செய்யறதுக்கான ஒரு நிர்வாகத்திறன் இருந்தால் போதும். முதல் நாளே இப்படி சொல்லாதீங்க, இந்த 10 லட்சம் கடன் 10 லட்சம் கடன்லாம் சொல்லாதீங்க. அதிமுக அரசுலேருந்து விட்டு போன கடனே இருக்கு, அதுக்கு வட்டி கட்டி கடனை வாங்கி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருக்கோம். அதுக்கான பட்ஜெட்டை நாங்கள் பிப்ரவரியில் நாங்கள் வெளியிட்டுட்டோம். அந்த பிப்ரவரியிலே வெளியான பட்ஜெட் தகவலை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வாக்குறுதிகளை வெளியிட்டீங்க. இப்போ விஜய் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டேன், உள்ளே வந்து பார்த்ததே இவ்வளோ கடன் இருக்குது தெரியுதுன்னு சொல்கிறாருல, அன்றைக்கே பிப்ரவரியில் அதை விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ அப்படியே அதையும் பார்த்து வாக்குறுதிகளை வாரி இறைச்சிட்டு இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னீங்க. அதை தானே இங்கே எல்லா ஊடகங்களும் சொன்னாங்க அது முடியாதுன்னு சொல்லி. ஸோ இவங்க மட்டும் இல்லை, டிவிக்கே ஸ்பேஸில் பேசுகிறாங்க, டிவிக்கோட ஐடிவிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி இவங்க நாளிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்கடா, அந்த ஆடி கூட நான் ஆட் பண்ணுறேன். இவங்க அடுத்த நாளே வந்து 6 சிலிண்டர் கேட்பாங்க, 2500 ரூபாய்லாம் கேட்பாங்க. நம்ம மன்னனா சொல்லிடலாம், இந்த திமுக ஆட்சியும் சரி மற்ற ஒரு 60 வருஷமாக இவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டாங்க, அதெல்லாம் சரி பண்ணதுக்கே எனக்கு 60 வருஷம் ஆகும்னு சொல்லி நம்ம மன்னனை பேச வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 சிலிண்டர் கேட்டாங்கன்னா இவங்க கேன பசங்க, இந்த 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த 1.5 கோடி பேர்கிட்ட நம்ம 1000 ரூபாய் வாங்கினோன்னா அவ்வளோ காசு வந்துடும், அதையும் செய்வாங்க இந்த மட பசங்கன்ற மாதிரி அவங்க அவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க. இந்த மக்களோட வெகுளித்தனத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் டிவிக்கோட ஐடிவிங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலையை முதல் நாள்லேயே டிவிக்கு எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கூட முதல் நாளாக பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ முதல் நாளே இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கோவத்தை வந்து வரவேற்கிற விஷயமா ஆயிடுச்சு. ஸோ முதல் நாளே தமிழ் இப்படி புறக்கணிக்கப்படுறதை பார்த்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறாங்க. இந்த பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி வருகை புரிந்ததே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவே இருக்கு. இப்போ காங்கிரஸை பற்றி பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்களை விமர்சனம் செய்யல, மோடி அவர்களே இதை விமர்சனம் செஞ்சிருக்காரு. காங்கிரஸை பொறுத்தவரையுமே ஆட்சிக்காக திமுக முதுகுல குத்தி அவங்கள காங்கிரஸே திமுக முதுகுல குத்தி தான் வந்திருக்காங்க. இப்போ ஆட்சியை தொடரணும்னு சொல்லி தாவேக்க அவங்க மேலே கொஞ்சம் பயணம் செய்கிறாங்கன்னு சொல்லி மோடி அவர்களே பேசியிருக்காரு. காங்கிரஸை பொறுத்தவரையுமே இப்போ நீங்கள் போயிருக்க கட்சி வந்து நிலையான கட்சி கிடையாது. ஸோ காங்கிரஸை பொறுத்தவரையுமே இப்போ நீங்கள் போயிருக்கக்கூடிய இந்த டிவிகே கட்சி என்பது ஒரு நிலையாக ஸ்ட்ராங்காக பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு இதுவரையும் ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்போ இந்திய அளவில் பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போன இடம் அப்படி உங்களுக்கு அமைய போவது கிடையாது. எவ்வளோ நாளைக்கு காங்கிரஸ் டிவிக்கோட கூட்டணி தொடர போகுது? விஜய் எப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் சிறப்பாக தமிழர்களுக்கு கொடுக்க போகிறாரு? வாக்குறுதிகளை எப்படி காப்பாற்ற போகிறாரு? இல்லை வாக்குறுதிகளை செய்வாரா? இல்லை அது நம்ம சொன்ன மாதிரி திமுக கடன் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு அலைக்கடிக்க போறாரான்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இல்லைனா திமுக இவ்வளோ கடன் கொடுத்துச்சு செய்ய முடியலன்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவாரான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதனை விட்டு உங்களை கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.